பார்த்தீர்களா? ஒரு உலக்கையில் கூட மருத்துவம் இருக்கு. முன்னோர்களின் மருத்துவத்தின் முன்னால் எவ்வளவு நோயாக இருந்தாலும் ஒரு நொடியில் ஓடிடும். தமிழ் கிராமப்புறங்களில் மூச்சுப்பிடிப்பு அல்லது சுவாச கோளாறு ஏற்பட்டால் இயற்கை முறைகள் மூலம் இதை குணப்படுத்துவதற்கு முன்னோர் பயன்படுத்திய பல வைத்திய முறைகள் இருந்தன. அவற்றில் ஒன்று குப்புற படுக்க வைத்து பின்புறம் உலக்கை உருட்டுவது. இந்த நடைமுறை உடலின் சுவாச பாதையில் அடைப்பு நீங்கி சுவாசம் சீராக அடைய உதவுவதற்காக செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு பின்னால் உள்ள காரணம் உலக்கையின் அழுத்தம் மூலம் நரம்புகள் தூண்டப்பட்டு சுவாசத்தின் தடைகள் சரியாக்கப்படுதல். இந்த செய்முறையை இன்று ஒரு சில வீடுகளில் மட்டுமே காண முடிகிறது. மருத்துவ அறிவியல் வளர்ச்சி மற்றும் மாடர்ன் மருத்துவ சாதனங்கள் அறிமுகமாகியதால் இயற்கை வைத்திய முறைகள் நம் வாழ்க்கையிலிருந்து மெல்ல மறைந்து வருகின்றன. இதுபோன்ற முறைகள் எளிதாகவும் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாததாகவும் இருந்தாலும் தற்போது இவை வழக்கமாக பயன்படுத்தப்படுவதில்லை. இதுபோன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகளை நம்மால் முடிந்தவரை பாதுகாத்து அவற்றின் பயன்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இது நம் பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகவும் நம் மரபு மருத்துவத்தின் ஒரு சிறந்த உதாரணமாகவும் திகழ்கிறது. 100 நுகர்ந்த மருந்துக்கு முன் நம் முன்னோர்களின் அனுபவம் கொண்ட உலக்கை வைத்தியம் என்றும் தவிர்க்க முடியாதது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.